வணக்கம் அன்பர்களே, வெல்கம் டு மை விடாமுயற்சி யூடியூப் சேனல். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைலரிங் விஷயமாக பார்க்க போகிறோம். டைலரிங் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, ஸ்டிச்சிங் நம்ம கற்றுக்கணுன்னா என்னென்ன வேணும் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் பெரிய மிஷின் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஜூக்கி அந்த மாதிரி பெரிய மிஷின் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு பேசிக் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பாபின் கேஸ். இது பாபின் கேஸ் கீழே அந்த மிஷினில் உள்ளே போடுறது 2 ஸ்டிச் வரும் இல்லைங்களா, அதுக்கு போடுறது. இதான் பாபின்னு. இது பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் இருக்கும். இது மாதிரி வாங்கிட்டிங்கன்னா நல்லது, அலுமினியத்தில் விற்கும், நல்லது. இது கேஸ். இது பெரிய மிஷின் கேஸ் இப்படி தான் இருக்கும். பெரிய மிஷின் கேஸ் இப்படி தான் இருக்கும். பெரிய மிஷின் கேஸ் இது கத்திரிக்கோல். இந்த கத்திரிக்கோல் பார்த்திங்கன்னா இது ஸ்டிச்சிங்க்கு நம்ம எடுத்துக்கணும். கட்டிங் துணி கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும். வேறு எதுவும் பேப்பர் கட்டிங்கு வேறு எதுவுமே இதில் கட் கவருக்கு கட் பண்ணுறது அப்போ துணி நல்லா கட் ஆகாது. அதில் நம்ம வெறும் துணி கட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இது யூஸ் பண்ணிக்கணும். நூல்கண்டு, கலர் நூல்கண்டு நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கேல் ஒன்று, 1 அடி ஸ்கேல் ஒன்று. இது சாக் பீஸ். இது நம்ம மார்க்கர் வரைகிறதுக்காக மார்க்கரு. இது சீம் ரிப்பர். இது உங்களுக்கு எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்புறம் ஊசி. நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு ஊசி மெயினாக வேணும். ஸ்டிச்சிங் பண்ணாலும் நம்மளுக்கு ஊசி தேவைப்படும். எம்மிங் பண்ணுறதுக்கு, கொக்கி கட்டுறதுக்கு, ஐபீஸ்லாம் சில பேர் ஐபீஸ் கட்டுவாங்க, அதுக்கெலாம் தேவை ஊசி கண்டிப்பாக வேணும். இது மாதிரி விற்கிது, எல்லா இதுலேயும் இருக்குது. எல்லா சைஸ்லும் ஊசி இருக்குது. கடையில் கேட்டிங்கன்னா எல்லா வகையிலையும் எல்லா சைஸ்லையுமே விற்கும். அப்புறம் டேப். மெயினாக நம்மளுக்கு டேப் வேணும். இன்ச் டேப் வேணும். இன்ச் டேப் இல்லைன்னா நம்ம துணி அளக்கிறது இதுக்கெல்லாம் வேணும். மெயினாக இதான் வேணும், இன்ச் டேப் வேணும். அப்புறம் இது கட்டர். இது பேர். இது நூல் கட் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும். இது நம்ம ஒன்று வாங்கி வச்சுட்டா நல்லது. இந்த கத்திரிக்கோல் எதுக்கு வச்சுருக்கேன்னா, பேப்பர் கட்டிங் சொன்ன பார்த்திங்களா, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கத்திரிக்கோல். பேப்பர் கட்டிங்கு ஏதாவது கவர் கட் பண்ணணும், பேப்பர் கட்டிங் பண்ணணும். ப்ளவுஸ்லாம் பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுப்பாங்க, அதுக்கு தான் இது யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஒரு கொக்கி பாக்கெட் வாங்கிக்கோங்க. ப்ளவுஸ் நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி கொக்கி பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ் ஆகும் உங்களுக்கு. இது சின்ன மிஷினுடைய பாபின் கேஸ். இது இப்போ சீம் ரிப்பேர் பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இது சின்ன ஒரு இது. இங்கே இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கும். இது நம்ம ஸ்டிச்சிங்லாம் தப்பாக போட்டுட்டோம், ஸ்டிச்சிங் தேவையில்லாத ஸ்டிச்சிங்கு இல்லை தப்பாக தெரியாமல் போட்டுட்டோம் அப்படின்னா இது பிரிக்கிறதுக்கு ஈஸியாக யூஸ் ஆகும். இப்போ நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ துணியில் ஸ்டிச்சிங் போட்டிருக்கு. இந்த இடத்துல ஸ்டிச்சிங் போட்டிருக்குது. இப்போ அந்த ஸ்டிச்சிங்கை பிரிக்கணும் அப்படின்னா நம்ம இது பிடிச்சிக்கிட்டு இந்த பாருங்கள், இந்த இது இருக்குல்ல, இந்த மாதிரி உள்ள தெரியுதுங்களா, இது மாதிரி நூல் இது மாதிரி விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கும். இந்த இடம் ஷார்ப்பாக இருக்கும். அந்த இந்த பிரித்து இப்படி எடுத்துட்டோம்னா அந்த பிரிஞ்சுக்கும், ஈஸியாக பிரியும். இந்த பாருங்கள், இந்த தையல் ஈஸியாக பிரியும் பாருங்கள். இப்போ இந்த ஓவரில் கூட நம்ம பிரிச்சுக்கலாம், ஈஸியாக அப்படி வச்சுட்டு இப்படி பிரிச்சுக்கலாம். ஸ்டிச்சிங் பாருங்கள். அது மாதிரி இதை பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்களா. இப்போ இந்த 2 பக்கம் துணியில் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க அப்படின்னா இதை பிரிக்க கூட ஈஸியாக இருக்கும். காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இது உள்ள ஸ்டிச்சிங் இருக்குது இல்லையா, இது நம்ம பொறுமையாக அந்த நூலில் தான் விடணும். இது பாருங்கள், இது தையெல்லாம் பிரிஞ்சிருச்சு. இது கடையில் கேட்டிங்கன்னா சீம் ரிப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா
கொடுப்பாங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தையல் பிரிக்கிறதுக்கு. பிரிஞ்சிருச்சு பாருங்கள். குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பொருள், இந்த கத்திரிக்கோல், இந்த கட்டரு, இந்த சீம் ரிப்பேர், இந்த ஊசி எல்லாம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. குழந்தைங்க கையில் படாமல் ஹைட்டில் எங்கேயா பத்திரமா வச்சுக்கோங்க. குழந்தைங்க கையில் குத்திக்கும், கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். குழந்தைங்க கையில் படாமல் பத்திரமா தூக்கி மேலே வச்சுருங்க. இப்போ இன்ச்டேப் பற்றி நான் சொல்ல போகிறேன். இன்ச்டேப் பார்த்திங்கன்னா இது வந்து இன்ச்சு, 1 இன்ச்சு, 2 இன்ச்சு, 10 இன்ச்சுலாம் 5 இன்ச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா. இன்ச்டேப் அளக்கிறதுக்கு 1 இன்ச்சு, அரை இன்ச்சு, இதுதான் 1 இன்ச்சு. இதில் வந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 இன்ச்சு. இது மாதிரி 2 இன்ச்சு, 3 இன்ச்சுலாம் இருக்குது பார்த்திங்களா. இது மாதிரி அரை இன்ச்சு அப்படின்னு கேட்டால் இங்கேருந்து இந்த ஒரு இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்தால் அரை இன்ச்சுன்னு சொல்கிறது. இதில் 1/4 இன்ச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நடுவில் கோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் எடுத்தால் 1/4 இன்ச்சு அது மாதிரி சொல்கிறது. இன்ச்சில் அளக்கிறது இது. சென்டிமீட்ரு பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சென்டிமீட்டர் எடுக்கிறோம். ஒரு ப்ளவுஸ் அரை மீட்ரு கொடுங்க, 1/4 மீட்ரு, 1 மீட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. 1 மீட்ரு ப்ளவுஸ் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா. அது வந்து இந்த பக்கம் அளக்கணும். இது இந்த பக்கம் நம்ம வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு 1 மீட்ரு ப்ளவுஸ் எடுக்கிறோம். இந்த அளவுக்கு இந்த பக்கம் அளக்கணும். இங்கேருந்து ஆரம்பித்து அரை மீட்டர் வந்து 1லேருந்து 50 வரைக்கும் இருக்குது பார்த்திங்கன்னா, தெரியுதா. 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கிறது வந்து அரை மீட்ரு துணி. இது 3/4 மீட்ரு அப்படின்னு சொன்னோன்னா 75 வரைக்கும் வருது அப்படின்னா 3/4 மீட்டர்னு அர்த்தம். 1 மீட்ரு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா 1 மீட்ரு வந்து 100, 1 மீட்ரு வந்து 100 இருந்துச்சுன்னா 1 மீட்டர்னு அர்த்தம். 1 மீட்ரு ப்ளவுஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த 100 இருந்துச்சுன்னா 1 மீட்டர்னு அர்த்தம். ப்ளவுஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்குறீங்க, ப்ளவுஸ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிட்டு துணி கடையில் போனீங்கன்னா பீஸில் கிழிச்சு வச்சுருப்பாங்க. பீஸில் வந்து நிறையா கலர்களாக கிழிச்சு வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கம்மி ரேட்டில் எடுத்து கற்றுக்க போகிறதுக்கு கம்மி ரேட்டில் இருக்கும், அது வாங்கிக்கோங்க. இது மாதிரிலாம் இது 1 மீட்ரு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்கிறதுக்கு ஒரு 2-3 பிட்டு, ஒரு 5 பிட்டு வாங்கி வச்சுக்கோங்க நல்லா கற்றுக்கிறதுக்கு. அதில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல துணியாக எடுத்து நீங்கள் தைச்சி போட்டுக்கலாம். இது 1 மீட்ரு பாருங்கள், இது மாதிரி இருக்கும் விற்கும். இன்றைக்கி டைலரிங்க்கு என்னென்ன வேணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க, மறந்துடாதீங்க நண்பர்களே.